ஒன் வே பாலிடிக்ஸ். நாமல்தான் ஜனாதிபதி வேட்பாளர். ஐமசை எம்பிக்களை இழுக்க புது கூட்டணி கடும் பணி. ரணில் வரார், ராஜபக்ஷ உறுதி. The leader දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළගැස්ම. ஒன் வே பாலிடிக்ஸ். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக நாடு மிகவும் குளிர் காலநிலையை கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த குளிரை போக்கும் அளவுக்கு நாலாபுறங்களில் இருந்தும் அரசியல் களம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் யோசனை ஒன்று முன்வைக்கப்படும் போது அதையும் மிஞ்சியவாறு அனைவரதும் பேச்சுக்கு பாத்திரமான விடயமாக சஜித் அனுர விவாதம் காணப்பட்டது. கத்திரிக்காய் முற்றினால் சந்தைக்கு வரத்தானே வேண்டும். இந்த பழமொழியை எமது மூதாதையர்கள் அர்த்தமின்றி சொல்லி வைக்கவில்லை. ஆனால் இவ்வாறான விவகாரங்களில் அனுபவமுடைய அரசியல் விமர்சகர்கள் இது நடக்கிற காரியமல்ல என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் சொன்னதைப் போலவே இந்த விவாதத்துக்கான எந்த ஒரு தயார்படுத்தல்களும் இரண்டு தரப்பிலும் இருந்ததாக தெரியவில்லை. ஆனால் தலைப்போ மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இவர்கள் இருவரும் ஒரே மேடையில் அமர்ந்து விவாதித்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணிய சுயாதீன தொலைக்காட்சி சேவை அன்று முதலே அதற்கான தயார்படுத்தல்களுடன் காத்திருந்தது. சுயாதீன தொலைக்காட்சியின் தலைவராக பணிபுரியும் சுதர்சன குணவர்தன இந்த விவகாரத்தை சரியான ஆளிடம்தான் ஒப்படைத்திருக்கிறார். அதாவது சுதர்மன் ரதலியகொடவுக்கே இந்த விடயத்தை ஒப்படைத்திருந்தார். விவாதத்தின் ஒளிபரப்பு உரிமையையும் ஒருங்கிணைப்பு உரிமையையும் தங்களுக்கே வழங்குமாறு சுதர்மன் பிடிவாதமாக இருந்திருக்கிறார். இந்த விவாதத்தை எங்கே எப்போது நடத்துவதென்ற முடிவொன்று காணப்படாவிட்டாலும் இரண்டு தரப்பினரதும் சவால்களுக்கு குறை ஏதும் இருக்கவில்லை. ஒரு தரப்பு பொருளாதாரத்தை பற்றி பேசுவோம் என்றது. மற்றைய தரப்பு அப்படி இல்லை, தலைவர்கள் என்ற ரீதியில் விவாதிப்போம் என்றது. இறுதியில் இரு தரப்பும் நாங்கள் வாய்ப்பேச்சில்தான் வீரர்கள் என்று உறுதி செய்துவிட்டனர். இப்படியே 2 மாதங்கள் கடந்துவிட்டன. ஆனால் இந்த விவாதம் பற்றி சஜித்துக்கோ அனுரவுக்கோ இல்லாத ஓர் அக்கறையும் அவசரமும் திசைகாட்டியின் நலிந்தவுக்கும் டெலிபோனின் நலின் பண்டாரவிற்கும் இருந்ததென்று கூறினால் தவறில்லை. இதற்கிடையில் மே 1 ஆற்றிய உரையின் போது கருத்து தெரிவித்த அனுரகுமார சஜித்துடன் விவாதிக்க தான் தயார் என்று அறிவித்தார். ஜூன் 6 விவாதத்தை நடத்துவோம் என்று சஜித்தும் அதற்கு பதிலடி கொடுத்திருந்தார். ஓரிரு தினங்களுக்கு பின்னர் அனுர தரப்பிலிருந்தும் அதற்கு ஓகே கிடைத்தது. இப்படித்தான் ஜூன் 6 விவாதத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. சுயாதீன தொலைக்காட்சி சேவையும் அதற்கு சிறந்த பிரச்சாரத்தை வழங்கியிருந்தது. இந்த விவாதத்துக்கென்றே விசேட ட்ரெய்லர்களையும் செய்து வெளியிட்டது. சோசியல் மீடியா பக்கங்கள் ஊடாக விவாதம் தொடர்பான பிரச்சாரங்களை முன்னெடுத்தது. எமது நாட்டின் அப்பாவி அரசியல் ரசிகர்கள் இந்த 6 காத்திருந்தனர். சஜித்தின் அக்காமார், மனைவி ஜனனி ஆகியோர் செய்த வேலைகள் மாத்திரமன்றி அந்த காலத்தில் ரணசிங்க பிரேமதாசவினால் முன்னெடுக்கப்பட்டு மறைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பான ஃபைல்களை எல்லாம் கொண்டு வந்து பெரும் புரளியொன்றை அனுர ஏற்படுத்தி விடுவார் என்றே பலரும் எதிர்பார்த்திருந்தனர். ஒரு லாரி நிறைய ஃபைல்கள் வரும் என்று எதிர்பார்த்தனர். அது மாத்திரமன்றி ஆங்கில மொழியை ஆழமாக கற்றிருக்கும் எமது சின்ன பிரேமதாச ஷேக்ஸ்பியரும் யாருக்கும் விளங்காத பழைய ஆங்கில வார்த்தைகளை கோர்த்து வந்து அனுரவின் தலையை பீத்துக்கொண்டு ஓட வைப்பார் என்றும் சிலர் காத்து கொண்டிருந்தனர். இவ்விருவரும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்லர். இந்த நாட்டின் சிறந்த பேச்சாளர் தான் என்றே அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்நாட்டில் உயர்திரு அறிஞர் தான் என்று சஜித் நினைக்கிறார். பாராளுமன்றத்தில் உள்ள எம்பிக்கள் சிலர் சஜித்தை கையதாசர் என்றே அழைக்கின்றனர். அனுராவுக்கு கையதலைவர் என்றே கூறுகின்றனர். அதனால் மாபெரும் தலைவர்களின் மோதல்களை பார்க்க அனைவரும் வழி மேல் விழி வைத்து காத்திருந்தனர். இதோ இப்போது மே மாதமும் கடந்து ஜூன் மாதமும் பிறந்துவிட்டது. ITN தலைவர்கள் அனைவரும் இருதரப்பினருக்கும் அழைப்புகளை எடுக்க தொடங்கினர். 6 இரவு 10 மணிக்கு விவாதத்தை நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. அது மாத்திரமன்றி தலைவர் சுதர்சனவின் கையெழுத்துடன் இலங்கையில் உள்ள மாபெரும் சக்திகள் 2க்கும் அழைப்பு விடுக்கும் கடிதமும் அனுப்பப்பட்டது. ஆனால் அதற்கு மறுகணமே பதில் கிடைத்தது என்னவோ திசைகாட்டியும் நலிந்த ஜெயதிசவிடமிருந்து மாத்திரமே. நிச்சயமாக எமது கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஜூன் 6 இரவு 10 மணிக்கு சுயாதீன தொலைக்காட்சி சேவையின் விவாத மேடையில் அமர்ந்திருப்பார் என்று அவர் பதிலளித்திருந்தார். ஆனால் டெலிபோன் கட்சியின் சஜித் தரப்பிலிருந்து என்ற சத்தம் கூட இருக்க கடைசி நொடியில், அதாவது 5 இந்த விவாதம் தொடர்பான விரிவான விளக்கம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்த போதிலும் 6 விவாதத்தில் கலந்து கொள்வார் என்று சஜித் அறிவித்திருக்கவில்லை.
இதன்படி 6ஆம் திகதி விவாத மேடையில் ஒரு பக்கம் வெற்று நாற்காலியே காணப்பட்டது. ஆனால் சஜித் இல்லாமல் விவாதம் களை கட்டுமா? அதை பார்ப்பதால் ரசிகர்களுக்கு என்னதான் ஃபன் இருக்கப் போகிறது? இறுதியில் இருதரப்பட்ட ஒரு தரப்பு வாதமாகத்தான் அது அமைந்தது. ஆனால் அந்த விவாதத்தில் கேட்க தயாராக இருந்த கேள்விகள் அனைத்தையும் அனுரவிடம் சுதர்மன் கேட்டிருந்தார். அதாவது, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் சர்வதேச நிதியத்தை போகச் சொல்வீர்களா? ரணில் தற்போது கொண்டு செல்லும் பொருளாதார வேலை திட்டத்தை நிறுத்துவீர்களா? அரசு சொத்துக்களை விற்பீர்களா? ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட அரசு சொத்துக்களை மீளப் பெறுவீர்களா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கு பதிலளித்துள்ள அனுரா, ரணில் தேங்காய் முடியை பிடித்து சுற்றிவிட்டுள்ளார். அதனால் அதனை மறுபக்கம் திருப்ப எங்களால் முடியாது என்று சர்வதேச நிதி நிறுவனம் தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்துள்ளார். அரசு சொத்துக்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு வழங்கிய பதில் என்னவோ புதிதாகத்தான் இருந்தது. லாபம் கிடைக்கும் நிறுவனங்களை விற்பனை செய்ய முடியாது, நட்டமடையும் நிறுவனங்களை வைத்துக் கொள்ளவும் முடியாது. அவற்றை முகாமைத்துவம் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றார். இவை அனைத்தும் மோதல்கள் இன்றைய பதில்களாகும். தேசிய மக்கள் சக்தி என்பது ஜெவிபி அல்ல என்று அனுர வழங்கிய தெளிவுபடுத்தல் அங்கு முக்கியமாக இருந்தது. தேசிய மக்கள் சக்தி என்பது மாபெரும் விருட்சமாக இருக்குமாயின் அதன் ஒரு கிளையாகத்தான் மக்கள் விடுதலை முன்னணி காணப்படுகிறது. அதனால் தேசிய மக்கள் சக்தியின் நிழலுக்கு எவரும் வர முடியும் என்று அனுர கூறிய போது குறுக்கிட்ட சுதர்மன், விமல் வீரவம்ச வந்தாலும் சேர்த்துக் கொள்வீர்களா என்று கேட்டார். ஐயோ இல்லை, அவர் தவிர வேறு எவரும் வரலாம், நாங்கள் சேர்த்துக் கொள்வோம். காரணம், அவர் வந்தால் இப்போது இருக்கிறவர்களும் ஓடிவிடுவார்கள் என்று அனுர குறிப்பிட்டுள்ளார். விவாதத்துக்கு அடுத்த நாள் நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நளின் பண்டார தரப்பு ITN நிகழ்ச்சியை விளாசியது. ரணிலுக்கு தேவையான விதத்தில்தான் ITN விவாதம் அமைந்திருந்தது என்றும் இது தரம் குறைந்த தொலைக்காட்சி நாடகமாகத்தான் இருந்தது என்றும் அதன் ஸ்கிரிப்ட் ஜனாதிபதி ஊடக பிரிவினால் எழுதி கொடுக்கப்பட்டது என்றும் கூறினர். நளின் பண்டார அவ்வாறு கூறினாலும் சஜித் ஜனாதிபதி அவர்கள் அது பற்றி எந்த மூச்சும் விடவில்லை. அவரும் இதற்கு பதிலளித்திருந்தால்தான் சிறப்பாக இருந்திருக்கும். யார் என்ன சொன்னாலும் சஜித் தரப்பின் தர்க்கத்திலும் ஒரு நியாயம் இருந்தது. அனுரவை கொண்டு சஜித்தின் வாக்குகளை உடைப்பதுதான் ரணிலின் திட்டமாக இருந்ததாம். ரணில் கொடுத்த வேலையைத்தான் அனுர செய்கிறார் என்று சிலர் முணுமுணுத்தாலும் அந்த கதைக்கு எவரும் பதிலளித்திருக்கவில்லை. இப்படித்தான் சஜித் அனுரவின் விவாதத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு ஏமாற்றம் கிட்டியது. இனி எந்த ஜென்மத்திலும் சஜித் தரப்போடு எந்த விவாதமும் இல்லை என்று அனுர அறிவித்துவிட்டார். பயந்து ஓடுபவர்களோடு இனி என்ன விவாதம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இது விடயத்தில் ஐமச உறுப்பினர்கள் வேறு கதையைத்தான் கூறுகிறார்கள். பாராளுமன்ற சிற்றுண்டிச்சாலையில் வைத்து அவர்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்துள்ளனர். இந்த வேலையால் அனுரவுக்குதான் நல்ல பெயர் கிடைத்துவிட்டது. எங்கள் தரப்பினர் கூட அனுரவின் பேட்டியைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று ஐமச MP ஒருவர் தெரிவித்துள்ளார். இதற்கெல்லாம் எங்கள் நளின் பண்டாரதான் காரணம். இப்போது எங்கள் தலைவருக்கு நல்ல பெயர் கிடைக்க இன்னும் நாம் போராட வேண்டியிருக்கும். ஆனால் இந்த விவாத விவகாரத்தால் ஒரு விடயம் நாட்டுக்கு தெளிவாகியுள்ளது என்று அங்கிருந்த சிரேஷ்ட MP ஒருவர் தெரிவித்துள்ளார். திசைகாட்டியின் பொருளாதார குழுவை விட ஐமசவின் பொருளாதார குழு பிரபலமானதென்று நாட்டுக்கே தெரிந்துவிட்டது. அது மட்டுமன்றி எங்கள் தலைவரை விட அனுரகுமார்தான் ஃபேமஸ் என்றும் நாட்டுக்கு தெரிந்துவிட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அது உண்மைதான் என்று அங்கிருந்த மற்றுமொரு MP குறிப்பிட்டுள்ளார். இந்த கதைக்கு பொருத்தமான Facebook பதிவொன்றை மகேஷ் ஹப்பு கூட பதிவிட்டுள்ளார். ஹர்ஷ டி சில்வாவுக்கு ஐமசவின் தலைமைத்துவத்தை வழங்குவதை எளிதாக செய்யவிருந்தது. அப்போது இந்த தொழில்நுட்ப சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். பொருளாதார குழுக்கள் தலைமைத்துவமும் நடக்கும். வேறு சர்ச்சைகள் இருந்தால் அவையும் நடக்கும். கட்சிக்காரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நியாயம் கிடைக்கும். தனது அப்பா அரசியல் செய்த விதம்தான் சஜித்துக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. அதாவது ஒரு வழி அரசியல். எதிராக இருந்தவர்களை தொலைத்துவிட்டு தனியாக ஒலிவாங்கியில் பேசிக் கொண்டிருக்கும் அரசியல் என்று பதிவிட்டுள்ளார். பார்க்க போனால் அந்த கதையிலும் ஓர் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. நாமல்தான் ஜனாதிபதி வேட்பாளர். ராஜபக்ஷவினரின் பொலிட் பீரோ மற்றும் நிர்வாக சபை கூட்டம் அண்மையில் நடத்தப்பட்டது. இதன்போது ரோஹித்தவுக்கு பெரிய கதிரையொன்றை கொடுத்து பெரிய திட்டம் ஒன்றுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் மொட்டு கட்சியின் எதிர்கால அரசியல் செயற்பாடுகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. கட்சி தேசிய அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ரோஹிதன் நியமிக்கப்பட்டார். ஆனால் அதுவும் எய்தேக பதவிகளை போன்றுதான். குறிப்பிடத்தக்க பொறுப்பு எதுவும் இல்லை.
ஏமாற்றுவதற்கான நியமன பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த புதிய பதவி தெஹிவளை கல்கிசை முன்னாள் நகர முதல்வர் தனசிறி அமர்தங்கவுக்கு தான் கொடுப்பதாக இருந்துள்ளது. கிரவுண்ட் பாலிடிக்ஸ் சாதனை படைத்திருக்கும் தனசிறி அனைத்தையும் துறந்துவிட்டு தனது குடும்பத்துடன் தூர பிரதேசம் ஒன்றுக்கு சென்று அங்கு விவசாயம் செய்து வாழ தீர்மானித்திருக்கிறார் என்று மஹிந்தவுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனால் அவரையும் அன்றைய கூட்டத்துக்கு அழைத்துள்ளனர். ஆனால் தனசிறியை விட ரோஹித பெரும் சிக்கலில் இருக்கிறார் என்று செய்திகள் வெளியான நிலையில் ரோஹிதவுக்கு புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தனசிறி தனது குடும்பத்துடன் சுதந்திரமாக வாழ முடியும். எனினும் மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக முன்மொழியப்பட்டுள்ள தம்மிக்க பெரேரா அந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள அங்குன கொல்கலசவில் நடைபெற்ற டிபி கல்வி நிகழ்ச்சிக்கு தம்மிக்க வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சிக்கு பல்லாயிரக்கணக்கானோர் வரப்போகிறார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்து நேற்றைய கூட்டத்தில் பகிரங்கமாக பேசாவிட்டாலும் மதிய உணவின் போது ஒரு சில எம்பிக்களுடன் பேசும்போது நாமல் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மகிந்தவும் பசில் சித்தாவும் என்ன சொன்னாலும் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டுமை சேர்ந்த ஒருவரையே வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நான் இருக்கின்றேன். தம்மிக்கதான் தற்போது எங்களிடம் உள்ள சிறந்த துருப்புச்சீட்டு. ஏனெனில் மொட்டுவில் உள்ள வாக்குகளுக்கு மேலதிகமாக 10 முதல் 15 இலட்சம் வாக்குகளை வெளியில் இருந்து கொண்டு வர முடியும் என நாமல் தெரிவித்தார். சரி, கடைசி நேரத்தில் தம்மிக எம்பி முடியாதென்று சொன்னால் என்ன செய்வீர்கள் என்று அருகில் இருந்த எம்பி கேட்டுள்ளார். தம்மிக்க அண்ணா மாட்டேன் என்று சொல்ல மாட்டார். சரி, அவர் வேண்டாம் என்று சொன்னால் நான் வருவேன் என்று நாமல் சொல்ல அங்கிருந்த அனைவரும் கைதட்டினர். எவ்வாறாயினும் இரண்டில் ஒன்றை பார்க்கும் முடிவோடுதான் நாமல் களமிறங்கியிருக்கிறார் போலத்தான் தெரிகிறது. அதாவது நாமல் தனியாக ஆட்டம் போட போகிறார். அவருக்கு அவசரம் அதிகம். அதிலும் தவறில்லை. ஏனெனில் மஹிந்த இருக்கும்போது ஆட வேண்டிய ஆட்டத்தை எல்லாம் ஆடாவிட்டால் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியை கூட இழக்க நேரிடும் என்பது நாமலுக்கு நன்றாக தெரியும். அதனால் 2029 தேர்தலில் களமிறங்க இப்போதே எதிர்க்கட்சி தலைவராகும் முனைப்பில்தான் நாமல் இருக்கிறார். ஐமசை எம்பிக்களை இழுக்க புது கூட்டணி கடும் பணி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிறிபால குழு தலைமையிலான புதிய கூட்டணியின் முதலாவது பொதுக்கூட்டம் கடந்த 8ஆம் திகதி பிற்பகல் 2 மணிக்கு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் அம்பலாங்குட நகர மையத்தில் நடைபெற்றது. அந்த சந்திப்பு தொடர்பிலான விடயங்கள் குறித்து பேசுவதோடு புதிய கூட்டணிக்கு ஆதரவான அமைச்சர்களின் கூட்டமும் கடந்த வியாழக்கிழமை காலை பாராளுமன்றத்தில் உள்ள அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வாவின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. மஹிந்த அமரவீர, நளின் பெர்னாண்டோ, ஜகத் புஷ்பகுமார, லசந்த அழகியவண்ண, நிமல் லன்சா, துமிந்த திசாநாயக்க உள்ளிட்ட அமைச்சர்கள் குழுவும் அந்த நிகழ்விற்கு வந்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தனவினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்காக திறந்து வைக்கப்பட்ட புதிய அலுவலகத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் அமைச்சர் நிமல் சிறிபால மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லென்சா ஆகியோர் இந்த சந்திப்பிற்கு சென்றிருந்தனர். ஐமசவில் இருந்து வருவதாக கூறுபவர்கள் பற்றி வஜிர என்ன கூறுகிறார் என்று அங்கிருந்த அமைச்சர் ஒருவர் லென்சாவிடம் கேட்டுள்ளனர். ராஜபக்சர்கள் இருக்கும் முகாமுக்கு அவர்கள் வருவார்களா என்று லென்சா கேட்டுள்ளார். ஐமசவில் இருந்து வருவதாக சொல்லும் சில எம்பிக்களிடம் பேசினேன். சிலருக்கு இந்த தேர்தலில் ஜனாதிபதி போட்டியிடுவாரா என்ற சந்தேகம் இருக்கிறது. அவர் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவாரா என்ற சந்தேகமும் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி நடந்தால் மீண்டும் எப்படி பாராளுமன்றத்துக்கு வருவதென்ற பயம் இருக்கிறது. அத்துடன் ராஜபக்சர்கள் இருக்கும் முகாமுக்கு எப்படி வருவதென்று கேட்கிறார்கள். இவைதான் அவர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள். ஆனால் பெரும் பிரச்சனை இதுவல்ல. வருகிறார்கள் என்று கூறி தலைவரிடம் நல்ல பெயர் எடுத்துக்கொள்ள பலரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி வருபவர்கள் ஐதேகவுக்கா அல்லது கூட்டணிக்கா வருவதென்று இன்னும் பேசி தீர்மானிக்கப்படவில்லை. சிலர் நேரடியாக ஐதேகவுக்கே வர தயாராக இருக்கின்றனர். மேலும் சிலர் கூட்டணிக்கு வர நினைக்கிறார்கள். ஆனால் கோஆர்டினேஷன் படு மோசம் என்று லென்சா தெரிவித்துள்ளார். ராஜித்தவும் வருகிறாரா என்று இன்னொரு அமைச்சர் கேட்டுள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள லென்சா, அது நிச்சயமில்லை. ராஜித்த வெல்கம தரப்பினர் வந்தாலும் யுஎன்பிக்கு செல்ல மாட்டார்கள். ராஜபக்சர்களை கண்டாலும் ஆகாது. அவ்வாறானவர்களுக்குத்தான் இந்த புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஜகத் புஷ்பகுமாரவின் மொனராகலை கூட்டத்துக்கு முதல் மேற்படி 3-4 பேரை எமது கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று லென்சா குறிப்பிட்டுள்ளார். புதிய கூட்டணி உறுப்பினர்கள் ராஜித்த மீது மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கும் நிலையில் ஜனாதிபதி ரணில் ஐமச எம்பியான ராஜித சேனாரத்னவுடன் சவாரி சென்றிருக்கிறார். ஏக்கல பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட செஃபாலோஸ்போரின் தடுப்பூசி மற்றும் மெல்டோல் தயாரிப்பு தொழிற்சாலை திறப்பு விழாவுக்கு இருவரும் ஒன்றாக சென்றுள்ளனர். மெல்வா குழுமத்தின் கீழ் உள்ள சான்ஸ் ஆக்டிவ் தனியார் நிறுவனம்
இந்த உற்பத்தியை ஆரம்பித்துள்ளதுடன் பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து புதிய தொழிற்சாலையை திறந்து வைத்த ஜனாதிபதி ராஜிதவுடன் கண்காணிப்பு பயணத்திலும் ஈடுபட்டிருந்தார். ராஜித சுகாதார அமைச்சராக இருந்தபோதே அந்த தொழிற்சாலையை நிர்மாணிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் சஜித் இந்த நாட்களில் ரணிலை அவதூறாக பேசும்போது ராஜிதவும் ரணிலும் இப்படி நாட்டுக்கு முன்னால் ஒன்றாக சுற்றித் திரிகிறார்கள் என்று சஜித்தின் ஆதரவாளர்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். அந்த கோபம் எப்படி வெளிப்படும் என்பது சந்தேகம்தான். அது சஜித்தின் புதிய சிஸ்டத்திலிருந்து வெளிவருமா அல்லது பிரேமதாச பாணியிலிருந்து வெளிவருமா என்பது காலத்தின் கேள்வியாக இருப்பினும் அதுவும் ஆகாத காரியமல்ல. ரணில் வரார், ராஜபக்ஷ உறுதி. தற்போது அமைச்சர் விஜயதாச மீதான சந்தேகங்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. ஜனாதிபதி தேர்தலுக்கு கண்டிப்பாக வருவேன், அது நிச்சயம் என்று நீதி அமைச்சர் விஜயதாச கூறுகிறார். அமைச்சரவை அமைச்சர் விஜயதாச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஜனாதிபதி விக்ரமசிங்க ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இருவரும் ஏதோ புரிந்துணர்வுடன் செயல்படுவதாக தெரிகிறது. இருந்த போதிலும் மொட்டு கட்சியில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினரான விஜயதாச ராஜபக்ஷ வேறு கட்சியின் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டமைக்காக எதிர்காலத்தில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். எனினும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி போட்டியிட மாட்டார் என்று சொல்பவர்களுக்கு விஜயதாச கூறுகிறார். அப்படி வந்தாலும் நானும் வருவேன் என்று சொல்கிறார். தற்போது திட்டமிட்டபடி மொட்டு கட்சியில் உள்ள சிங்கள பௌத்தர்களின் பெரும் தொகுதியை தகர்க்க விஜயதாச முயற்சிப்பார். அதாவது திலீப், விமல், கமன்பில ஆகியோரின் இலக்கும் அதுதான். நடப்பதை பார்த்தால் இன்னும் கொஞ்ச நாள் கடந்து அந்த இரு தரப்புகளும் ஒன்று சேரவும் வாய்ப்பிருக்கிறதென்று சிலர் கூறுகின்றனர். மெல்போர்னில் நடைபெறும் கூட்டத்திற்கு பிறகு அது பற்றியும் திலீப் முடிவெடுப்பார் என்று சில விமர்சகர்கள் கூறுகின்றனர். 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் இலங்கை அரசியல் வரலாற்றில் ஒரு தீர்க்கமான வரலாற்று மாற்றத்தை ஏற்படுத்தும் என நாம் பல முறை கூறியுள்ளோம். அது அன்றாடம் நடக்கும் இந்த சம்பவங்கள் மூலம் மீண்டும் மீண்டும் உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் பொருளாதார நெருக்கடி, போராட்டத்தால் மாறிப்போன மக்கள் மனங்கள் எப்படி தேர்வு செய்யும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இறுதி முடிவு மக்கள் கையில் உள்ளது என்று புத்தகம் சொல்கிறது. அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்.